விஷயம் செய்யும் போது 4 பேர் வாழ்த்துவாங்க, 4 பேர் தூற்றுவாங்க. தூற்றுகிறார்களே என்பதற்காக நாம் அதை செய்யாம விட்டுறக்கூடாதுங்க. ஒருத்தருக்கு குழந்தை இல்ல, அவர் அந்த ஊர்ல அன்னதானம் பண்ண சொல்றாங்க. அவரு அன்னதானம் பண்றாரு. தெரு முக்குல நின்று ஒருத்தர் அந்த விருந்து எப்படி இருந்துச்சுன்னு ஒவ்வொருத்தர்ட்டா கேட்கிறாரு. இருக்கிறவன் சொல்றான், பிச்சைக்காரங்க அவன், விருந்தா வைக்கிறான், ஒரு கரண்டி பாயாசம் ஊத்துறான், காட்டன் வேஷ்டி சட்டை கொடுக்குறான், 101 ரூபா கொடுக்குறான், ஏன் ஒரு 1001 ரூபா கொடுக்க கூடாது, ஏன் ஒரு பட்டு வேட்டி கொடுக்க கூடாது, பிச்சைக்காரங்க, விருந்து இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்காரன் எழுதி வச்சுக்கிட்டான். ரெண்டாவது வந்தவர் சொல்றாரு, பரவாயில்ல விருந்தா ஓகே பரவாயில்ல, பாயாசத்துல 4 முந்திரி பருப்பு போட்டிருக்கலாம், வேஷ்டி சட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், பரவாயில்ல பரவாயில்ல, விருந்தி கூட்டு பரவாயில்லைன்னு எழுதிட்டாங்க. மூணாவது ஒருத்தர் வந்தாரு, நல்ல மனுஷன்பா, ஓரளவுக்கு நல்ல சாப்பாடா போட்டா, எல்லாருக்கும் மரியாதை நடந்தா, நல்ல மனிதன்பா, விருந்து சீக்குவல் டு மனிதன் எழுதி வச்சுட்டாரு. 4வது ஒருத்தர் வந்தாருங்க, விருந்து எப்படி இருந்துச்சுன்னு, தெய்வங்க அவரு, தெய்வங்க, எனக்கு வயிறார சாப்பாடு போட்டாங்க, என்ன யாருமே பழைய சோறு தாங்க போடுவாங்க, அவர் வந்து புதுசா சாப்பாடு போட்டாருங்க, புது வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தாருங்க, கணவனு மனைவி என் காலில் விழுந்து கும்பிட்டாங்க, தெய்வங்க அவரு, அவர் நல்ல மனசுக்கு அவருக்கு குழந்தை பிறக்குங்கன்னு வாழ்த்துறாரு. விருந்து இஸ் ஈக்குவல் டு தெய்வம்னு எழுதி வச்சுட்டாங்க. நாம செய்யக்கூடிய வேளையில் சிலர் நம்மை பிச்சைக்காரனாய் பார்ப்பார்கள், சிலர் நம்மை தெய்வமாய் பார்ப்பார்கள். அந்த தெய்வமாய் பார்க்கக்கூடிய ஒருவனுக்காக பிச்சைக்காரனாய் பார்க்கக்கூடிய 1000 பேரை நாம் சமாளிக்க. மேகம் மிதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம்தான் அழுக்காக ஆகாதென்று சொல்லு.